स्फुटस्तिमिर मिहिरद्वीपनगरी जडानां चैतन्य स्तबकमकरन्द श्रुतिझरी दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलधौ निमग्नानां दंष्ट्रा मुररिपुवराहस्य भवति ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். ஓம் ஸ்ரீ சிந்தாமணியே நமக. சௌந்தர்ய லகரி 3வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, விரும்பியதை அளிக்கும் பாத தூளியை பற்றி தான் சொல்லியிருக்கு. இதில் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டாக்க, அம்பிகையே உன்னுடைய பாத தூளியானது அஞ்ஞானமாகிய இருளை அகற்றுபவனான பகலவன் தோன்றும் தீவு, மூடர்களுக்கு ஞானம் என்னும் தேன் பிரவாகம், ஏழைகளுக்கு சிந்தாமணி, பிறவி கடலில் மூழ்கியவர்களுக்கு வராகப் பெருமானின் பூமியை தாங்கியுள்ள கோரப்பல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொன்னாக்க, காலையில் ஸ்நானம் செய்த பிறகு வடகிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து 45 நாட்கள் நாள்தோறும் இந்த ஸ்லோகத்தை 2000 தரம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி செய்து உளுந்து வடை நிவேதனம் செய்தால் வேதங்களிலும் சகல கலைகளிலும் வல்லமை உண்டாகும், செல்வமும் உண்டாகும். ஆகவே இந்த முறையில் பாராயணம் செய்து நான் பலம் பெற வேண்டும் என்று எல்லாரையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.